அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வேட்பாளர் 27 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை டெல்லி இன்று அறிவித்து இருக்கிறது. அந்த வகையில கோவை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளரையும் கவுண்டமலையம் தொகுதியினுடைய வேட்பாளரையும் மாற்ற கோரி இங்க ஆர்ப்பாட்டம் நாங்க கட்சிக்கு டெல்லிக்கு எங்களுடைய கவனத்தை எடுத்து செல்கின்ற வகையில ஆர்ப்பாட்டம் இப்பொழுது இங்க நடைபெற்று வருகிறது. இருவரும் பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு 2 ஆண்டு காலம் தான் ஆச்சு. இந்த கட்சியில 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் கட்சியில பல கோடி ரூபாய் செலவு செய்து மக்களுக்கும் கட்சியும் பலப்படுத்தி வச்சிருக்கவங்க வாய்ப்பு மறுத்து புதுசா வந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தவறான தகவலை டெல்லிக்கு கொடுத்து தலைவர் ராகுல் காந்திக்கும் தவறான தகவலை கொடுத்து 2 தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா கட்சியில எந்த சம்மதம் இல்லாத ஒரு வேட்பாளர்களை இன்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேட்பாளர்களை மாற்றி அறிவிக்க கோரி தொடர் போராட்டம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இங்கு நடைபெறும். தொடர்ச்சியாக வேட்பாளர் மாற்றும் வரை போராட்டம் தொடரும். இவ்வளவு நாள் பொறுத்திருந்தா உங்க கட்சி தலைவர்கள் தான் பார்த்து சரியான முடிவு எடுத்துதான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்லைங்க, இதுக்கு பாத்தீங்கன்னா தவறான தகவல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டெல்லி கொடுத்திருக்காங்க. சிங்கநல்லூர் வேட்பாளர் பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையத்துல உடுமலைப்பேட்டை தொகுதியில போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதிமுக போனாங்க, பிஜேபி போயிருந்தாங்க. பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு போயிட்டு திருப்பி காங்கிரஸ்க்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு தவறான தகவலை சித்தரிக்கப்பட்டு சிலருக்கு பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தலைவர் ராகுல் காந்திக்கு தவறான தகவல் கொடுத்து இந்த பட்டியல் வெளியா இருக்குது. அதே மாதிரி கட்சிக்காக கஷ்டப்பட்டவங்கள கட்சிக்காக பாத்தீங்கன்னா 25 ஆண்டு 30 ஆண்டு கால கோவை மாவட்டத்துல ஆட்சி அதிகாரத்துல நாங்க எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட கட்சி ஒரு பலமான ஒரு நிலைமையில இந்த கோவை மாவட்டத்துல 10 சட்டமன்ற தொகுதியும் பாத்தீங்கன்னா கட்டி காத்துட்டு வர்றவங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மனவேதனை ஏற்பட்டிருக்குது, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு பட்டியலை பார்த்ததுக்கு அப்புறம். அதனாலதான் எங்க நண்பர்கள்லாம் ஒண்ணு கூடி டெல்லிக்கு கவனம் போகணும், தலைவர் ராகுல் காந்தியோட கவனத்துக்கு போகணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இங்க கவனத்துக்கு எடுத்து செல்லணும்னு சொல்லி நடத்தி இருக்கோம். இல்லைங்க, நிறைய நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க, வேட்புமனு கொடுத்திருக்காங்க, விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி மீட்டிங் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோடைய பேர் அந்த பட்டியல் இல்ல. சிங்கநல்லூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இல்ல, கவுண்டமலையம் தொகுதியில் அவங்களோட பேர் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு ரிப்போர்ட்டை டெல்லிக்கு தயாரித்து கொடுத்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மாற்று கட்சிக்கு கூட இவங்க யாருன்னு தெரியாது, கூட்டணி கட்சிக்கு இவங்க யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவே கோவை மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. தொண்டர்கள் மாவட்டம் முழுவதும் ஒரு கொந்தளிப்போட இருக்கிறாங்க. தலைவர் ராகுல் காந்தி கட்டாயம் வேட்பாளரை மாற்றி அறிவிப்பார் என்று நம்புகிறோம். சார், பட்டியல் தயாரிச்சு அனுப்பிச்சவங்க, பட்டியல் யார் தயாரிச்சாங்களோ அவங்க. பட்டியல் தயாரித்தவங்க தவறான தகவல் கொடுத்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நல்லா கேளுங்க, அந்த தொகுதியில நிறைய சீனியர் இருக்காங்க பாருங்க. மாநில பொதுச் செயலாளர் KS மகேஷ்குமார் இருக்காரு, 5 முறை கவுன்சிலர், 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவரா இருந்திருக்காரு, முன்னாள் புறநகர் மாவட்ட தலைவரா. அதே மாதிரி அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கல. 2 வருஷம் 27 வயசான பையனுக்கு இப்ப எதுக்கு சீட்டு? 35 வயசு 40 வயசுல இருக்கவங்களுக்கு கொடுக்காம சின்னவங்களுக்கு நாங்க என்னென்ன சொல்றேன், சீனியருக்கு யாருக்கு வேணாலும் கொடுங்க, தப்பே சொல்லல. யாருக்கு வேணாலும் நீங்க மூத்த தலைவர்களுக்கு, மூத்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட துணைத் தலைவர் கொடுங்க, மாநில தலைவர் கொடுங்க, மாவட்ட தலைவர் கொடுங்க, யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுங்க. 2 ஆண்டு கட்சியில ஒரு வால் போஸ்ட் அடிக்காம, ஒரு கொடி கட்டாம, ஒரு செலவு செய்யாதவங்க இவங்க 2 வேட்பாளர் பாத்தீங்கன்னா அவங்க கூட நிழலு கூட வராது. அவங்கள பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு.